ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் குக்கிங் vlog. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாமா? வடைக்கறி. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். வடைக்கறி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு கடலைப்பருப்பு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, அது கூட நம்ம இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, லவங்கம், பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் குழப்பறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு அரைக்கிற மாதிரி அது அரைச்சதை ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா தட்டி அது நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். நிறைய பேர் இட்லி குண்டாவில் வேக வச்சு எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி தவாவில் போட்டு எடுக்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா தட்டி ரெண்டு சைடில் நல்லா வெந்து இதுவாகிற மாதிரி நல்லா பரவலாக தட்டிட்டு ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃபுல்லாக அப்படியே திருப்பி போட்டு அந்த சைடும் கொஞ்சம் நல்லா வேகணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கொஞ்சம் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு வார வச்சு கொஞ்சம் கையில் அப்படியே தூள் பண்ணி வச்சுட்டோம்னா தூள் ஆகும். ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வடைக்கறி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு 2 லவங்கம் 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா சாப் பண்ண பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் இதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு இருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டி வர மாதிரி ஆனியனை நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயம் நான் இப்போ 3 ஆனியன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காரமே நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 4 சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வேறு எதுவும் மசாலா ஆட் பண்ண போகிறது, பச்சை மிளகாய் மட்டும்தான் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள். இது கலர் மஞ்சள் தான், வேறு எதுவும் இல்லை. அதனால கலர் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி தவாவில் சுட்டு எடுத்த அந்த கடலைப்பருப்பை வந்து உதிர்த்தி வச்சுட்டு அது இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது சேர்த்தோடனே அப்படியே கொஞ்சம் கட்டியாகும், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து திக்காகிடும். தண்ணி ஆட் பண்ணும்போது கடலைப்பருப்பு நல்லாவே இழுத்துக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியாக இருக்கணுமா கட்டியாக இருக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். உங்களோட வடைக்கறி ரெடி ஆகிடும். இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். நேர் ரோஸ்ட்டுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொதித்து நல்லா ஒரு திக்னஸாக வரும். அப்போ நிறுத்திட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே ஜெல்லாகி மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாப் பண்ண கொரியாண்டர்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். தோசைக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.